குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் Q1 ரிசல்ட் வந்துடுச்சு. இந்த ரெண்டு பேங்க்குக்கு தான் நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லேயும் இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. ஹெவி வெயிட்டேஜ் கொண்ட இந்த ரெண்டு பேங்க்கோட ரிசல்ட் எப்படி இருக்குது, திங்கக்கிழமை நம்மளோட நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இதெல்லாம் எப்படி இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்டை மட்டும் பார்ப்போம், அது எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ நான் ரிசல்ட்டோட அந்த எப்படி வந்திருக்கு அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இந்த காலாண்டு, அதாவது இந்த Q1 ரிசல்ட்டில் 19,060 கோடி நிகர லாபம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கடந்த ஆண்டை விட 5% வளர்ச்சி அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ரிப்போர்ட்டில் இருக்குது. NII அப்படின்னு சொல்லக்கூடிய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சுமார் 33,500 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது தாண்டி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடன் வளர்ச்சி 15%க்கு மேல் உள்ளது. டெபாசிட் வளர்ச்சி ரெட்டை இலக்க எண்ணில் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ரிப்போர்ட் காட்டுது. இப்போது கேள்வி என்னன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மார்க்கெட் எஸ்டிமேட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதை பீட் பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டால், உண்மையை சொன்னால் இது ஒரு பெரிய எஸ்டிமேட் பீட் ரிசல்ட் மாதிரி எனக்கு தெரியல. உண்மையாக சொன்னால் ஹெச்டிஎஃப்சி மார்க்கெட் எஸ்டிமேட்டை பெரிய லெவலெல்லாம் பீட் பண்ணலை. சில அனலிஸ்ட்டு கணிப்புகள் எப்படி இருக்குன்னா, ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலும் ப்ராஃபிட் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கும் தெரியுது. சில அனலிஸ்டோட ரிசல்ட்டு இப்படி தான் இருக்குது, ப்ராஃபிட் பெரிய லெவலில் இல்லை, அது குறைவாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போது இது இந்த ஹெச்டிஎஃப்சியோட இந்த Q1 ரிசல்ட் அப்படின்றது பெரிய சர்ப்ரைஸு ரிசல்ட் மாதிரி எனக்கு தெரியல. உண்மையை சொன்னால் இது ஒரு இன்லைன் ரிசல்ட்டு தான், இன்லைன் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் மட்டும்தான். பெரிய லெவலில் நம்ம நினச்ச மாதிரி ஹெச்டிஎஃப்சி கொடுக்கல, ஓகேங்களா. அதுக்காக ரொம்ப மோசமான ரிசல்ட்டும் அப்படின்னும் இதில் இல்லை. அதாவது எப்போவுமே சொல்லுவோம்ல 50-50ன்னு, அந்த ரேஞ்சஸில் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் லோன் க்ரோத் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரீட்டைல் லோனு, ஹோம் லோனு இந்த டிவிஷனில் பெரிய லெவலில் வளர்ச்சி தொடர்ச்சியாக வருது அப்படின்றது ரிப்போர்ட்டில் தெரியுது. ரெண்டாவது பாசிட்டிவ் ப்ரொவிஷ்னலில் மிகப்பெரிய அளவு குறைஞ்சிருக்கு. அதாவது வாராக்கடன் அதுக்காக ஒதுக்கப்படும் தொகை பெரிய லெவலில் இல்லாமல் குறைஞ்சி வருது. இது லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் இங்கே காட்டுது. மூன்றாவது பாசிட்டிவ் என்னென்னா, டெபாசிட் வளர்ச்சி தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வருது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டில் இருக்குது. நாலாவது பாசிட்டிவ் வங்கியில் அசட் குவாலிட்டி இன்னும் பேங்க் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. இது நாலுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன கேட்டால், முதல் நெகட்டிவ் NIM அப்படின்னு சொல்லக்கூடிய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்னும் அந்த மெர்ஜருக்கு முன் இருந்த அந்த லெவலுக்கு ஹெச்டிஎஃப்சி வரலை அப்படின்ற மாதிரி இங்கே எனக்கு தெரியுது. ரெண்டாவது நெகட்டிவ் கிராஸ் NPA ஸ்லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி ரிப்போர்ட்டில் இருக்குது. மூணாவது நெகட்டிவ் அதர் இன்கம் குவார்ட்டர், அதாவது இந்த காலாண்டு அடிப்படையில் கணிசமாக குறைஞ்சிருக்கு. அதர் இன்கம் இன்க்ரீஸ் ஆகலை, அதுக்கு பதிலாக குறைஞ்சிருக்கு. இது மூணாவது நெகட்டிவ். நாலாவது நெகட்டிவ் இந்த ரிசல்ட்டு பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இது ஒரு நெகட்டிவாக மார்க்கெட்டில் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இந்த Q1 ரிசல்ட்டை ஒரு வரியில் சொன்னால் இது மோசமான ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மார்க்கெட்டை அந்த எஸ்டிமேட்டை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு பீட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் இல்லை. ஸோ இது ஒரு நார்மல் ரிசல்ட், இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 50-50 அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் இது தான், ஓகேங்களா. என்னுடைய கணிப்பில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மோசமான ரிசல்ட்டும் கொடுக்கல, பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் ரிசல்ட்டும் கொடுக்கல. ஸோ என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட்டில் அதை அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட்டை பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்க்கு இந்த காலாண்டு எப்படி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா,
இந்த காலாண்டில் 17,805 கோடி ப்ராஃபிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டை விட 16% வளர்ச்சி அதிகமாக இருக்குது. NII அப்படின்னு சொல்லக்கூடிய அது 24,384 கோடி மார்ஜின்களுக்கு விட வலுவாக வந்திருக்கு இந்த NII. ஓகேங்களா? மார்க்கெட் எஸ்டிமேட்டை ஐசிசி பேங்க்கு பீட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்ற கிளியராக நம்மளால் பதில் சொல்ல முடியுது. HDFCயில் சொல்ல முடியல, ஆனால் ஐசிசி பேங்க் மார்க்கெட்டோட எஸ்டிமேட்டை கிளியராக பீட் பண்ணியிருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் க்ரோத்து, NII க்ரோத்து, மார்ஜின் ஸ்டெபிலிட்டி, அசட் குவாலிட்டி, இது எல்லாம் 4 முக்கியமான அம்சங்களில் ஐசிசி பேங்க் கண்டினியூஸாக அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக ஐசிசி பேங்க் மிகவும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே பாதையில் தான் இந்த காலாண்டுலேயும் அவங்களோட ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஐசிசி பேங்க்கில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டால் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி என்னென்ன அப்படின்னு கேட்டால், முதல் பாசிட்டிவிட்டி ப்ராஃபிட் க்ரோத் ரெட்டை இலக்கத்தில் வந்திருக்கு. ரெண்டாவது பாசிட்டிவ் NII க்ரோத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மூணாவது பாசிட்டிவ் அசட் குவாலிட்டி மீது பெரிய கவனம் இருக்குது. நாலாவது பாசிட்டிவ் மார்ஜின் மேனேஜ்மெண்ட் சூப்பராக வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேங்க் செக்டரை தான் அவங்க விரும்பி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி அம்சங்கள் இருந்தால் தான் மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் பை பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அந்த லெவலுக்கான Q1 ரிசல்ட்டாக இந்த ஐசிசி பேங்க் இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதில் என்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்குது? பாசிட்டிவ் மட்டும் போதுமா, நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த ரிப்போர்ட்டில் நான் பார்க்குற வழியில் பெரிய லெவல் நெகட்டிவ் நியூஸ் என் கண்ணில் எதுவும் தெரியல. ஆனால் இப்போ வந்திருக்க இந்த வேல்யூவேஷன் காரணமாக சந்தை இன்னும் அதிக எதிர்பார்ப்புகளை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் பங்கு இந்த விலை எதிர்வினை ரிசல்ட்டு மட்டுமல்ல, மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியும் பொறுத்து தான் மண்டேல இது பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்றது தெரியும். இப்போ முக்கியமான கேள்வி, திங்கட்கிழமை நிஃப்டி 50 அப்புறம் பேங்க் நிஃப்டி என்ன ஆகும்? அதுதான் நமக்கு தேவை. ஒரு பக்கம் HDFC ரிசல்ட்டு ஸ்டேபிளாக இருக்குது, பெரிய லெவலில் பிரமாதமான ரிசல்ட்டு இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் ஐசிசி ரிசல்ட்டு வெரி ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ ஒன்று ஸ்டேபிள், ஒன்று ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் பேங்க் அப்படின்னு பார்த்தா, ஆக்சிஸ் பேங்க்கும் கோட்டாக் பேங்க்கும் பெரிய லெவலெல்லாம் சர்ப்ரைஸ் ரிசல்ட்டெல்லாம் கொடுக்கல, அதுவும் இன்லைன். அதுக்கிட்ட அது மோசமான ரிசல்ட்டும் தரல. HDFC பேங்க் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆக்சிஸ் பேங்க்கும் வந்துடுச்சு, கோட்டாக் பேங்க்கும் வந்துடுச்சு, ஐசிசி பேங்க்கும் வந்துடுச்சு, HDFC பேங்க்கும் வந்துடுச்சு, நேற்று ரிலையன்ஸும் வந்துடுச்சு. ஸோ இந்த 5மே ஹெவி வெயிட்ஸ். இதில் அதிகமாக இருக்குது HDFC, ஐசிசி, ரிலையன்ஸு. ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் பேங்க்கில் அந்தளவுக்கு ஹெவி வெயிட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது பேங்க் செக்டர் எப்படி ஓப்பன் ஆகும் கம்மிங் மண்டேல? இது பேங்க் செக்டருக்கு நெகட்டிவ் சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கா, இல்லை பாசிட்டிவ் சர்ப்ரைசஸ் ஏதாவது இருக்கா மண்டேல அப்படின்னு கேட்டால், திங்கட்கிழமை பேங்க் நிஃப்டிக்கு எனக்கு தெரிஞ்சு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ பேங்க் நிஃப்டி கேப் அப் வந்தால் நிஃப்டி 50, சென்செக்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் கேப் அப் வரும். ஆனால் எந்த லெவல் கேப் அப் வரும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் வெள்ளிக்கிழமை குளோபல் மார்க்கெட் எல்லாமே நமக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்ச டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போசிட்டு எல்லாமே பெரிய லெவலில் இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவான நியூஸு நம்மளோட Q1 ரிசல்ட்டு நல்லா இருந்து வேர்ல்டு மார்க்கெட், குளோபல் மார்க்கெட், குரூட் ஆயில், அந்த பிரெண்ட் குரூட் ஆயில் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக இருந்தால் மார்க்கெட் பெரிய லெவலில் கேப் அப் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் நம்மளோட இந்த Q1 ரிசல்ட்டு பேங்கிங் செக்டரில் ஐசிசி பேங்க் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கு. HDFC பெரிய லெவலில் இல்லை, ஆக்சிஸ் பேங்க்கும் பெரிய லெவலில் இல்லை, கோட்டாக் பேங்க்கும் பெரிய லெவலில் இல்லை. ஆனால் ரிலையன்ஸு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கான். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஐசிசியும் ரிலையன்ஸும் சூப்பர் ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கு. மற்றது 3மே இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான். இன்லைன் அதாவது ஸ்டேபிள் ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது
இந்த வேர்ல்டு மார்க்கெட்டும் நமக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் அகைன்ஸ்டாக இருக்கிறதுனால கேப் அப் எவ்வளோ பாயிண்ட் வரும் அப்படின்றத நம்மளால் இங்கே தீர்மானிக்க முடியாது. ஆனால் கேப் அப் வரும். ஆனால் அந்த கேப் அப் வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சியை கண்டிப்பாக அடிப்பாங்க, ஆக்சிஸ் பேங்க்கை அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், கோட்டாக் பேங்க்கையும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி, அது அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் ஒரு கேப் அப்பில் வரும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் அங்கேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட்டும் மைனஸில் இருக்கும்போது மண்டே காலையில் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றது தெரியல. இப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் $86 மேலே ட்ரேட் ஆகுது. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் சண்டே வேறு இருக்குது. அமெரிக்கா ஈரானில் என்ன பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் 90 போயிடுச்சுன்னா நமக்கு கேப் அப் வருமா அப்படின்றதே ஒரு டவுட் ஆகிடும். ஏன்னா அகைன்ஸ்ட் த வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னும் போது நம்மளோட நியூஸால் மார்க்கெட் கேப் அப் வரும். ஆனால் அந்த கேப் அப்லேருந்து ஓப்பன் ஆன உடனேயுமே ப்ராஃபிட் புக்கிங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நாளைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் A to Z பார்த்துருவோம். இப்போதைக்கு இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு இதை தான் நான் அனலைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ரிசல்ட்டு வந்து HDFC பேங்க் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலை, பெரிய லெவல் ரிசல்ட்டு கொடுக்கல. ஐசிசி பேங்க் வந்து ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். ரிலையன்ஸு வெரி ஸ்ட்ராங் ரிப்போர்ட்டு தான் கொடுத்துருக்கான். ஆக்சிஸும் கோட்டாக்கும் பெரிய லெவலில் இல்லை, ஸ்டேபிளான ரிப்போர்ட்டு தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த நிலையில் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் அப் சஸ்டெயின் பண்ணுமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு திங்கட்கிழமை கண்டிப்பாக நம்ம கிஃப்ட் நிஃப்டிலையும் அப்புறம் கண்டிப்பாக தெரியும். கிஃப்ட் நிஃப்டி இப்போ நமக்கு 2 நாள் லீவுன்றதுனால அதில் தெரியாது. ஆனால் திங்கட்கிழமை 6:30 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு நமக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். எந்த லெவலில் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம அங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட் இதெல்லாம் எப்படி ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்னமா அதை எடுத்து டைரெக்ஷன் மேலே போதா கீழே போதா, ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா இல்லை மேலே பிச்சுக்கிட்டு போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணியிருந்த ஐசிசி பேங்க் HDFC பேங்க் ரிசல்ட்டு. நம்ம என்னை பொறுத்தவரையும் மண்டே பயாஸ் வந்து பாசிட்டிவ் தான், கேப் அப் வரும் அப்படின்றது தான். ஆனால் அது உடனே ப்ராஃபிட் புக்கிங்காக மாறுமா இல்லை ப்ராஃபிட்லேயே போகுமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.